சபரி, டேய் சபரி. என்ன பாக்குற? போய் பால் வாங்கிட்டு வா. ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது இங்கே இருக்கணும், புரியுதா? அங்கே இங்கேயும் சுற்றிட்டு இருக்கக்கூடாது, பொழந்து எடுத்துருவேன். போயிட்டு வரேன். ஏய், என்ன கிளம்புற? செலவுக்கு காசு? கண்டுபிடிச்சிருவாளோ? கண்டுபிடிச்சிட்டா. சரி, போயிட்டு வரேன். மொத்தத்தையும் அவங்க அம்மா 100 ரூபாயாச்சும் கொடுத்துட்டு போனாலே. ஆமா, போன வாரத்தில் எத்தனை நாள் உன் பொண்டாட்டி அடி வாங்கினா? ஒரே ஒரு நாள் தான் அடி வாங்கலை. ஏன்னா அந்த அன்னைக்கு அவளுக்கு உடம்பு சரியில்லை. கல்யாணம் ஆனதுலேருந்து எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு தடவை சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியிருக்கேடா. ஓ, இருந்திருக்கனே. என் பொண்டாட்டி வேலைக்கு போனதுக்கப்புறம். ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறமா? என் பொண்டாட்டி ஆஃபீஸு போயிட்டா. என் பொண்டாட்டி ஆஃபீஸு போயிட்டா. என் பொண்டாட்டி ஆஃபீஸு போயிட்டா. என் பொண்டாட்டி ஆஃபீஸு போயிட்டா. ஏ பொண்டாட்டி, மாமனுக்கு வேக்குது, ஃபேனை போடுடி. சரிங்க மாமா. ஏ பொண்டாட்டி, போய் பால் வாங்கிட்டு வா. சரிங்க மாமா. மாமா, பால் வாங்கிட்டனுங்க மாமா. ஏ பொண்டாட்டி, போய் டீயை போடுடி. சரிங்க மாமா. போட்டனுங்க மாமா. ஹே பொண்டாட்டி, கால் வலிக்குது, காலை அமுக்கி விடுடி. சரிங்க மாமா. ஆஹா. ஆஹா. ஏ பொண்டாட்டி, எனக்கு பசிக்குது, போய் சமையல் செய். சரிங்க மாமா. ஜாலியா இருக்கு, ஜாலியா இருக்கு, ஜாலியா இருக்கு. I'm coming. Tata. 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 மணி 5 தான் ஆகுது. யாரா இருக்கும்? ஐயோ ஐயோ, சீடி. பூதம். என்ன பண்ணிட்டு இருக்க? என்னம்மா ஆஃபீஸ் இருந்து சீக்கிரம் வந்துட்ட? தலைவலி, லீவ் சொல்லிட்டேன். உனக்கு என்ன? ஐயோ.
போய் டீ போடு. டீயா? ஆ சத்தம். டிவிய போட்றாத. என்ன கருமண்டா இது? நான் இல்லாதப்ப இதான் பண்ணிட்டு இருக்கியா? இது கூட பரவாயில்ல மச்சான். ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? ஏய் ஒரு நிமிஷம் இரு. ஹலோ அம்மா, எனக்கு பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தல, அதை கேன்சல் பண்ணிடுமா? ஐயோ அம்மா, தயவு செஞ்சு கேன்சல் பண்ணிடுமா? இப்போ நான் படம் பார்க்குறேன். இந்த நிலமனா எப்பயுமே படம் பார்க்குறேன். ஏன் நிலமை ஒரேடியாக முடிச்சிடும். அது கூட மச்சான், இப்படி ஒவ்வொரு நாளும் அடி வாங்கி சாவறதுக்கு பேசாம செத்துரு. என்னங்க என்னங்க பண்றீங்க? என்னாச்சு? ஒரு நிமிஷம் தாரு. ஐயோ சாரி தாரு, என்னை மன்னிச்சிரு. நான் செத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். என் முடிவை மாற்றிக்கிறதா இல்லை. என்னை தடுக்காத. டெய்லி உன் டார்ச்சர் தாங்க முடியல. உங்ககிட்ட டெய்லி அடி வாங்கி சாவருக்கு அதான் ஒரு அடியாக செத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் தடுக்கலாம் வரல. யூ கண்டினியூ. எனக்கு இப்போ ஸ்நாக்ஸ் காலி ஆயிடுச்சு. நீ போய் வாங்கிட்டு வந்துட்டு நைட்டு டின்னர் சமைச்சிட்டு செத்துப்போ. நானே உங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் நீ செத்து போயிட்டேன்னு. ஹாப்பி ஜர்னி. கலிசடா, நீயும் உயிரோட இருக்கிறப்போ நான் ஏன்டி சாவணும்? உன் லைஃப் இப்படி ஆயிடுச்சுன்னு நீ ஃபீல் பண்ணாத மச்சான். உனக்காக யாரும் இல்லைன்னு வருத்தப்படாதா. நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன். நீ உன் லைஃப்பில் எந்த பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட சொல்கிறா, என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் மச்சான். இந்த செலவுக்கெலாம் என்னடா மச்சான் பண்ணுறேன்? நான் 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 இதை சே மளிகை கடைக்கு போயிட்டு வர முடியுதா? இந்தாம்மா பில்லு. நீ கொடுத்த 2000 ரூபால 300 ரூபா தான் மிச்சம். பார்த்துக்கோ. இப்போ சார் 1700 திங்ஸ் போக மீதி 300 ரூபாய் மிச்சம் இல்லையா? என்னாச்சு? மீதி 300 ரூபாய் மிச்சம். 1700 ரூபா போக மீதி 300 ரூபா தான் மிச்சம். இப்போ நீ சொல்ல போறியா இல்ல அண்ணாச்சி கால் பண்ணிட்டா? அண்ணாச்சி நம்பர் வச்சிருக்கியா? ஓ, $1500 தான் ஆச்சு. எங்கிட்ட இருக்கிற 200 ரூபா. சொந்த வீட்லயே கமிஷன் அடிக்கிறேன். சொந்த வீட்லயே கமிஷன் அடிக்கிறேன். சொந்த வீட்லயே கமிஷன் அடிக்கிறேன். நிறுத்தி. செலவுக்கு காசும் தர மாட்டேங்கிற, பாக்குற வேலைக்கு சம்பளமும் தர மாட்டேங்கிற, வேற என்னதான் பண்ணுவனா? வேலை பாக்குறியா? ஆமா, உனக்கு ஹஸ்பண்டா வேலை பாக்குறல, அதுக்கு நீ சம்பளம் தரணும்ல. ஓ, ஹஸ்பண்டா வேலை பாக்குறதுக்கு சம்பளம் இல்லையோ? சும்மா அதை கட்டல அடிச்சுக்கிட்டே இருக்கிறா. வாங்கிட்டு போடா. மச்சான், உன் பொண்டாட்டி கிட்ட இருந்து தப்பிக்கிட்டு இருக்கு ஒரே வழி தாண்டா இருக்கு. நீ வேலைக்கு போறதா அந்த ஒரே வழி. காலம் ஃபுல்லா நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு மச்சான் லவ் பண்ணி வேலைக்கு போற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணேன். ஐயோ, என்னடா பொண்டாட்டி வந்தாளா? விட்டா இங்கே வந்துடுவேன் மச்சான். பாட்டு போடா, பாட்டு. ஏய் சரக்கத்து போடா. டேய் பொண்டாட்டி எடுத்துட்டு போறியா? கொடுங்க. ஏய் சேர் சொல்லு பொண்டாட்டி. ஒன்றுமே இல்லை. மகனே அம்மா
இவளுங்க எப்படிங்க? ஐயோ. ரொம்ப தலைவலிக்குது. கொஞ்சம் டீ கிடைக்குமா? நேத்து நைட் என்னென்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண? சாப்பிட்டு தூங்கிட்டேன். ம்? போட்டிருக்கா அது உள்ள போக மாட்டேங்குது. அதாவது ஏன் வெளியே உட்காந்துருக்க? போக வேண்டி வெளியே விட்டு வந்தா நீ தான் உள்ள விட்டு வரணும். இரு வீட்டுக்குள்ள தாண்டா இருக்கும் எருமை. உள்ள வந்துட்டுமா? ஓட்டிட்டு வந்துடுறேன். ஓட்டிட்டேன் ஓட்டிட்டேன். ஆஃபி ஆமாம் நான் போட்டு குடிச்சிக்கிறேன். காஃபி ரெடி. காஃபி சாப்பிட்றியா? அம்மா கொஞ்சம் வேட்டி வேற. எனக்கும் பசியுது. இது சாப்பிட்றியா? வேணாமா? கொஞ்சமா போ. வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் தலாதிரி அங்கே கொடுத்தோம். ஊற்றி விட்டுமா? கொஞ்சம் அஞ்சம் வேணுமா? வந்துட்டு சாப்பிட்டு தூங்கணும். சாப்பிடாம தூங்கினா உடம்பு கேட்டுக்கூடாது. ரைட். அம்மா கருவம். இதுக்கு மேலே அடி தாங்க முடியலடி. என்னால் முடியலடி. இனிமேல் சத்தியமாக குடிக்க மாட்டேன். நீ ப்ராமிஸ் டி ப்ளீஸ். நீ ஒரு டைம் மட்டும் நீ விட்டுருடி. அம்மா ஐயோ. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன சாக போறியா? வேலைக்கு போகலான்னு. ஒவ்வொரு ஹவுஸ் ஹஸ்பண்டும் வேலைக்கு போனான்னா என்ன ஆகும்னு அந்த சாமிக்கும் தெரியணும், இந்த பூதத்துக்கும் புரியணும்.